பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த ஓய்வு நாள் வழிபாட்டிற்கு காணொளியின் வழியாக இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்பாய் வாழ்த்துகிறேன். தலைகளை தாழ்த்தி இறை சமூகத்தை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்லாண்டவரே, நீர் கிருபையாய் தந்த இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய திருவசனங்களை நாங்கள் தியானிக்கவும், பாடல்களின் வழியாக உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு நீர் தந்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆம் தகப்பனே, இக்கட்டு நிறைந்த இந்த சூழல்களிலே எங்களுடைய இல்லங்களிலிருந்து ஒரு மனதோடு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கையிலே உம்முடைய அளவற்ற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்று அனுபவிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. உம்முடைய ஜீவ வார்த்தை எங்களில் கிரியை செய்யட்டும். காணொளியின் வழியாக இந்த ஜெப வேளையிலே எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பானவர்களே, இன்றைய வழிபாட்டிற்கு தொடக்கமாக நம்ம எல்லாருக்கும் நன்கு பரிச்சயமான சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே என்கின்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, 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 வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே, ஆவி ஆத்மா
சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. அல்லேலூயா, 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 எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோம் ஆசி பெறவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, எங்குகின்றோம் ஆசி பெறவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோவான் 17வது அதிகாரம் 21வது வார்த்தை. அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லோரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நான் வாசித்து நீங்கள் கேட்ட இந்த இறை வார்த்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுவினுடைய ஒரு ஜெபமாய் இருந்தது. பிதாவை நோக்கி தான் மரணத்தை சந்திப்பதற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசு ஏறெடுத்த ஜெபத்தின் ஒரு வாக்கியத்தை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வசனத்தில் இறைவன் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார். இந்த வசனத்தில் இறைவன் தன்னுடைய விருப்பத்தை நமக்கு தெரியப்படுத்துகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மரணத்தை அவர் சிலுவையில் ருசி பார்ப்பதற்கு முன்பதாக தனக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசையை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீர்களா என்கின்ற ஏக்கத்தோடு அந்த வேண்டுதல்களை அவர் இறை சமூகத்திலே தெரியப்படுத்துகிறார். அப்படி பிதாவினிடத்திலே அவர் எதை குறித்து வேண்டிக் கொண்டார் தெரியுமா? நாம் எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். நானும் நீங்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து இயேசு தன் விருப்பத்தை வேண்டுதல்களின் வழியாக பிதாவினுடைய சமூகத்திலே தெரிவிக்கிறார். நாளைய தினம்
செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி நம்முடைய தென்னிந்திய திருச்சபை 75வது தொடக்க நாளை நினைவு கூறுகிறது. தன்னுடைய பவள விழா ஆண்டை அது நினைவு கூறுகிறது. இந்த 75 ஆண்டுகால பயணம் எப்படிப்பட்டது தெரியுமா? அன்று கோட்பாடுகள், அன்று வழிபடும் முறைகள் என்று பல்வேறு நிலைகளிலே திருச்சபைகள் பிரிந்திருந்தது. இப்படி திருச்சபைகள் பிரிந்திருந்த சூழல்களில் ஆண்டவருடைய வார்த்தையினால் தொடப்பட்டவர்கள், ஆண்டவர் நானும் நீங்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தை உணர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து ஒரே ஆண்டவரை வழிபடுகிற நாம், ஒரே வேத புஸ்தகத்தை வாசித்து ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிற நாம், பல்வேறு பெயர்களிலே திருச்சபைகளாக பிரிந்திருப்பது எந்த வகையில் நியாயம் என்பதை அவர்கள் யோசித்து நாமும் ஒன்றாய் இருப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுத்தார்கள். அப்படி அவர்கள் முன்னெடுப்பு செய்ததன் விளைவுதான் 1947 ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி சென்னை ஜார்ஜ் கத்தீட்ரல் என்று சொல்லக்கூடிய பேர் ஆலயத்தில் வைத்து தென்னிந்திய திருச்சபை உருவாயிற்று. நாளை அதனுடைய பவள விழா கொண்டாட்டங்கள் நடைபெறுகிற சூழல்களிலே நானும் நீங்களும் இன்று ஒன்றாய் இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒன்றாய் இருக்க வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தில் உருவான தென்னிந்திய திருச்சபையின் ஐக்கியத்தில் இருக்கக்கூடிய நானும் நீங்களும் இந்த 75 ஆண்டுகால பயணத்தில் ஒன்றாய் இருந்திருக்கிறோமா, இன்று ஒன்றாய் இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவருடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணம். அந்த நீண்ட நெடிய பயணம் நாம் ஒன்றாய் இருக்கிறோமா என்கின்ற கேள்விகளை முன்வைக்கும் பொழுது நம்முடைய பயணங்களை சற்று திரும்பி பார்ப்பதற்கான அழைப்பை அது நமக்கு தருகிறது. நானும் நீங்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பயணத்தில், நம்முடைய விசுவாச பயணத்தில் மன்னிப்புக்கும் ஒப்புரவாகுதலுக்கும் இடம் கொடுத்தே ஆக வேண்டும். மன்னிப்புக்கும் ஒப்புரவாகுதலுக்கும் இடம் கொடுக்காமல் நம்மால் ஒன்றாய் இருக்க முடியாது. நம்மால் ஒன்றாய் இருக்க முடியாது என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவினுடைய கடைசி விருப்பங்களில் ஒன்றாய் இருக்கக்கூடியதை நம்மால் நிறைவேற்றவும் முடியாது. ஆக நாளை பவள விழா கொண்டாட்டங்கள் ஒரு பக்கம் இருக்க, நானும் நீங்களும் ஒன்றாய் இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்தவருடைய வாழ்க்கை ஒரு பயணம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக இன்னைக்குமே நாம் அதில் தேங்கி இருக்கக்கூடாது. தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீர் நாற்றம் எடுக்கும். அப்ப எப்பொழுதுமே நாம் பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த பயணம் விசுவாசத்தோடு நாம் ஏறெடுக்கக்கூடிய பயணம். அந்த பயணம் லக்கை நோக்கி நாம் செல்லுகிற பயணம். எங்கோ எப்படியோ என்று பயணிக்கக்கூடிய பயணம் அல்ல. இப்படிதான் பயணிக்க வேண்டும், இங்கேதான் பயணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்துமிக்க ஒரு சீரான பயணமாக அது நமக்கு இருக்க வேண்டும். சிலுவை சுமந்து நாம் ஏறெடுக்க வேண்டிய ஒரு பயணம். ஆனால் பல நேரங்களிலே இந்த பயணங்கள் நமக்கு எளிதாய் இருக்க போவது கிடையாது. காரணம், பிசாசானவன் நம்முடைய பயணத்தில் நமக்கு குறுக்கிட்டு நமக்கான குறுக்கு வழியை நமக்கு காண்பிக்கின்றான். நம்மை வழிமறிக்க முயற்சி செய்கிறான். நம்மை திசை மாற்றி பயணம் செய்வதற்கு அவன் திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்துவதற்கான முயற்சியை செய்கிறான். ஆனால் லக்கை நோக்கி பயணிக்கிற நானும் நீங்களும் பிசாசினுடைய சூழ்ச்சிக்கு ஒரு நாளும் வீழ்ந்து போகாமல்
இறை பண்புகளை நம்முடைய பயணத்திலே வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் பண்புகளை நம்மிடத்திலிருந்து பிறருக்கு காண்பித்தபடியே அப்பயணத்தை மேற்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். ஆக இன்னைக்கு இந்த செய்தியினூடாக நாம் பயணிப்பதற்கு முன்பதாக நான் மன்னிக்கிறவனாய் இருந்திருக்கிறேனா என்பதை யோசித்து பார்க்கலாம். நான் ஒப்புரவாகுவதில் முந்திக் கொள்ளுகிறேனா என்பதை யோசித்து பார்க்கலாம். ஏனென்றால் இந்த 2 அடிப்படை பண்புகளும் நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது. கிறிஸ்துவின் சரீரமான திருச்சபை இப்படிதான் பிரிந்திருந்தது. பிரஸ்பிடேரியன் திருச்சபை என்கின்ற பெயரிலே ஒரு கூட்டம், காங்கிரிகேஷனலிஸ்ட் என்கின்ற பெயரிலே இன்னொரு கூட்டம், மெத்தடிஸ்ட் என்கின்ற பெயரிலே இன்னொரு கூட்டம், ஆங்கிலிக்கன் என்கின்ற திருச்சபைகளிலே என்கின்ற வழக்கத்திலே இன்னொரு கூட்டம். இப்படி பல பெயர்களிலே, பல கோட்பாடுகள், பல சிந்தனைகள் என்கின்ற பெயர்களிலே திருச்சபைகளுக்குள்ளாக பிரிவுகளும் பிளவுகளும் இருந்தது. ஆனால் என்றைக்கு அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்க தொடங்கினார்களோ, என்றைக்கு அவர்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள தொடங்கினார்களோ, என்றைக்கு ஒப்புரவாகிறதற்கு அவர்கள் முன் வந்தார்களோ, அன்றைக்கு அவர்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்கின்ற இறை சித்தத்தை நிறைவேற்றினார்கள். அதுவே தென்னிந்திய திருச்சபையினுடைய தொடக்கமாயிருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தென்னிந்திய திருச்சபைக்கு ஆவி கிடையாது, தென்னிந்திய திருச்சபைக்கு அனல் கிடையாது, தென்னிந்திய திருச்சபையிலே அபிஷேகம் கிடையாது என்று பலர் சொல்லிக் கொண்டிருக்க, நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய விருப்பத்தின்படி பிரிந்து பல்வேறு இடத்தில் இருந்த நாம் ஒன்றாய் தூய ஆவியானவரால் இணைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டதே இந்த தென்னிந்திய திருச்சபை என்பது. ஆதியாகமம் 33வது அதிகாரம் 1 தொடங்கி வரக்கூடிய நம் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் ஒரு மன்னிக்கிற நிகழ்வு நடைபெறுகிறது. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகிற நிகழ்வு நடைபெறுகிறது. ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்கக்கூடிய நிகழ்வு நடைபெறுகிறது. அதன் நிறைவில் அவர்கள் ஒன்றாய் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. ஆக அந்த சம்பவத்தை தான் இந்த நாளிலே நாம் சற்று ஆழமாக விளங்கிக் கொள்ள முயற்சி செய்ய போகிறோம். ஆதியாகமம் 33வது அதிகாரம். 2 பரிச்சயமான நபர்கள், ஏசா, யாக்கோபு. ஈசாக்கினுடைய பிள்ளைகள், இரட்டை பிள்ளைகள். ஏசா முந்தி பிறந்தவன், யாக்கோபு அடுத்து பிறந்தவன். அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ரொம்ப முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப பரிச்சயமா தெரியும். ஆனா இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்ன தெரியுமா? இந்த ஏசாவும் இந்த யாக்கோபும் 33வது அதிகாரத்துல ஒருவரை ஒருவர் சந்திக்கிறாங்க. ஏற்கனவே காலை சந்தித்து இப்பொழுது மாலை சந்திக்கக்கூடிய யதார்த்தமான சந்திப்பு அல்ல. 20 ஆண்டுகள் கழித்து இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்து பேசிக்கிட்டவங்க 20 ஆண்டுகள் கழித்து இப்ப மீண்டும் 2 பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல்ல நிற்கிறார்கள். அதைதான் ஆதியாகமம் 33வது அதிகாரம் நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறது. அப்ப இந்த 20 வருஷத்திற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? 20 வருஷம் இவர்கள் பார்க்காமல் பேசாமல் பகையை வளர்த்து வைத்ததற்கான காரணம் என்ன? நமக்கு ரொம்ப பரிச்சயமானது. இந்த ஏசாவுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் யாக்கோபு பெற்றுக்கொள்ளுகிறான். சேஷ்டபுத்திர பாகம் என்று சொல்லக்கூடிய ஆசீர்வாதம் ஏசாவுக்குரியது. யாக்கோபு அதை வஞ்சித்து பெற்றுக்கொள்ளுகிறான். தகப்பன் மரிப்பதற்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் மூத்த மகனுக்குரியது. அதை ஏசாவுக்கு பதிலாக யாக்கோபு பெற்றுக்கொள்ளுகிறான். ஆக 2 முறை யாக்கோபு தன் மூத்த சகோதரனுக்கு விரோதமாக துரோகம் செய்கிறான்.
துரோகத்தின் விளைவாக பகை உருவாகிறது. பகை எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறது தெரியுமா? ஒட்டி பிறந்தவர்கள். ஆனால் இப்பொழுது 20 ஆண்டுகள் முகம் கொடுத்து கூட பேச முடியாத சூழல்ல வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு திசைகளிலே தங்கள் வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டார்கள். 33வது அதிகாரத்திலே இப்பொழுது அவர்கள் மீண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. ஆதியாகமம் 27வது அதிகாரத்தின் 41வது வசனம் சொல்லுகிறது, யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வாதத்தின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். அவனுடைய பகை எங்கே போய் நிற்கிறது என்று பாருங்கள். ஒரு நாள் வரும், அன்னைக்கு இந்த யாக்கோபை நான் கொலை செய்வேன் என்கின்ற வெறியை தன் இருதயத்திலே ஏசா சுமந்து கொண்டே வருகிறான். 20 ஆண்டுகள் அப்பகையை தன் இருதயத்திலே சுமந்து கொண்டவனாகவே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ 20 ஆண்டு வீம்பு, 20 ஆண்டுகள் பிடிவாதம், 20 ஆண்டுகால பகை. இது எப்படியாவது இதை முடிக்க வேண்டுமே, இந்த பகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமே, இந்த பிரிவுக்கும் பிளவுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமே என்கின்ற எண்ணம் யாக்கோபுக்குள்ளாக தோன்றுகிறது. ஆக எப்படியாவது தன் மூத்த சகோதரனை சந்திக்க வேண்டும் என்று அவன் ஒரு முயற்சி செய்கிறான். தன் மனைவி பிள்ளைகளோடு அவன் புறப்பட்டு வருகிறான். ஆனால் இவர்கள் மீண்டும் ஒன்றாய் சேர வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் மற்றொருவரை நிச்சயம் மன்னிக்க வேண்டும், ஒருவர் மற்றொருவரை நிச்சயம் விட்டுக் கொடுக்க வேண்டும், ஒருவர் மற்றொருவரை நிச்சயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒருவர் மற்றொருவரோடு கொஞ்சம் தாழ்ந்திருக்க பழகிக் கொள்ள வேண்டும். இது எதுவும் செய்யல அப்படின்னா, இதையெல்லாம் செய்வதற்கு அவங்க தயக்கம் காண்பிப்பாங்க அப்படின்னா நிச்சயம் அவர்கள் ஒன்றாய் சேர்வதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படின்னா அவர்கள் என்னென்ன செஞ்சாங்க? முதல்ல 20 ஆண்டுகால பகையும் பிரிவும் ஒரு குற்ற உணர்வை யாக்கோபுக்குள்ளாக உண்டு பண்ணுகிறது. அநியாயமாய் மூத்த சகோதரனுக்குரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் பெற்றுக்கொண்டேனே, நான் செஞ்சது தப்பு, நான் செஞ்சது பெரிய பாவம். எனக்கு உரிமை இல்லாததை, இன்னொருவருக்கு உரியதை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேராசை கொண்டு அதை பெற்றுக்கொள்வதற்கான பல தீய குறுக்கு வழிகளை நான் செய்து விட்டேனே என்று யாக்கோபினுடைய இருதயத்திலே இப்பொழுது குற்ற உணர்வு மெல்ல மெல்ல தோன்ற ஆரம்பித்தது. நல்லா கவனிங்க, குற்ற உணர்வு எனக்குள்ளாக வரவில்லை என்று சொன்னால், என்னை குறித்து என் இருதயமே என் மனசாட்சியே பேசவில்லை என்று சொன்னால் ஒப்புரவாகுதல் என்பது அவ்வளவு லேசாய் நிறைவேறாது. அப்ப முதல்ல ஆரம்பம் என்னிடத்திலிருந்து வர வேண்டும். ஐயோ, நான் பாவம் செய்திருக்கிறேன், ஐயோ என்னுடைய தவறும் இதில் இருக்கிறது, ஆக நான் ஏதாவது செய்து இந்த இடைவெளியை நான் நிரப்ப வேண்டும், இந்த பிரிவை நான் சரியாக்க வேண்டும், இந்த பகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள்ளாக வந்தது. ஆதியாகமம் 27:45 ரெபேக்காள் சொல்றாங்க, அதாவது இவர்களுடைய தாயார் சொல்றாங்க, உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். அம்மா சொல்றாங்க, யாக்கோபு நீ இப்போதைக்கு போய்விடு, உன் மாமா வீட்டில் இருந்துடு, என்னைக்கு உன் சகோதரனுடைய கோபம் தணிகிறதோ, என்னைக்கு உன்னுடைய சகோதரன் இந்த சம்பவத்தை எல்லாம் மெல்ல மெல்ல மறந்து போகிறானோ, அன்னைக்கு நான் உனக்கு கூப்பிடுறேன்,
அன்னைக்கு நான் செய்தி அனுப்பி விடுகிறேன், அப்போ நீ வா, அதுவரை நீ அங்கே பாதுகாப்பா இரு என்று சொல்லி அனுப்புறாங்க. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷங்கள் ஆனது, 10 ஆயிடுச்சு, இப்போ 20 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் அம்மாவால ஒரு ஆளை அனுப்பி தன் இளைய மகனை கூட்டிட்டு வர சொல்ல முடியல. காரணம், ஏசாவுக்குள்ளாக இன்னும் பகை இருந்தது. ஏசா கிட்ட இன்னுக்கும் கோபம் இருந்தது. ஏசா இன்னைக்கும் ஒரு வெறியோடே இருந்தான். தன் இழந்த ஆசீர்வாதங்களை குறித்த குமுறலும் ஏமாற்றம் அவனுக்குள்ளாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. ஆனா அந்த யாக்கோபு யோசிக்கிறான், இன்னும் எங்க அம்மா ஆள் அனுப்பி வைக்கலையே, இனி அம்மா ஆள் அனுப்பி வைப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க கூடாது, நாமளே புறப்பட்டு போவோம். இந்த குத்திர இருதயத்தை வைத்துக்கொண்டு, என் மனசாட்சி பேசுகிறதை கேட்டுக்கொண்டு இனியும் என்னால் நாட்களை நகர்த்த முடியாது. 20 ஆண்டுகள் போதும், நான் ஏசாவோடு, நான் என் சகோதரனோடு ஒப்புரவாகிறேன் என சொல்லி குடும்பத்தோடு அவன் அங்கிருந்து புறப்பட்டு தன் பயணத்தை மேற்கொள்ளுகிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் சொல்லி விரும்புறீங்களா? நீங்களும் ஒப்புரவாக வேண்டும் என சொல்லி விரும்புறீங்களா? இருதயத்திலே கோபத்தை வைத்துக்கொண்டு, இருதயத்திலே பிடிவாதத்தை வைத்துக்கொண்டு, வீம்பு வெறுப்புகளை இருதயத்திலே சுமந்து கொண்டு நிச்சயம் ஒன்றாய் இருக்க முடியாது. என்னைக்கு அதையெல்லாச்சும் வெளியில தூக்கி போடுகிறோமோ, என்னைக்கு கோபங்களை எல்லாம் தூக்கி எறிகிறோமோ, என்னைக்கு மன கசப்புகளை எல்லாம் வீசி எறிகிறோமோ, அந்த நொடிதான் நம்முடைய ஒப்புரவாகுதலுக்கு நேரான பயணம் தொடங்கும் என்பதை நானும் நீங்களும் இந்த சம்பவத்தின் ஊடாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 33வது அதிகாரத்தின் முதல் வசனம். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோடே கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு. 2வது வசனம் சொல்லுகிறது, பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளை முதலிலும், லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலேயும், ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்துகிறான். ஏசாவை சந்திக்க பயணப்பட்டு வந்துட்டான். தூரத்தில் பார்க்கிறான், ஏசா வந்து கொண்டிருக்கிறான். ஆனா தூரத்தில் ஏசாவோடு 400 பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த ஏசா கோபத்தோடு வருகிறாரா, சாந்தமாய் வருகிறாரா, எல்லாவற்றையும் நினைவில் வைத்து வெறியோடு வந்து கொண்டிருக்கிறாரா, அல்ல எல்லாவற்றையும் மறந்து அவரும் ஒப்புரவாகும்படியாக வந்து கொண்டிருக்கிறாரா? இது எதுவும் யாக்கோபுக்கு தெரியாது. ஆக யாக்கோபு ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் பண்றார். உங்களுக்கு தெரியும், இந்த யாக்கோபு இந்த 20 ஆண்டு காலத்துல 4 பேரை திருமணம் செய்து கொள்ளுகிறான். அப்ப 2 வேலைக்காரிகளை அவர் பிள்ளைகளையும் முதல்ல நிப்பாட்டுறான். அவங்களுக்கு அப்புறமா லேயாளையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் நிப்பாட்டுறான். கடைசியில ராகேலோடு அவன் நின்று கொண்டிருக்கிறான். ஈசா தூரத்திலிருந்து பயணித்து வந்து கொண்டிருக்கிறான். இப்ப இந்த வரிசையில நிறுத்துவதற்கான காரணம் என்ன? ஒருவேளை இப்படி புரிந்து கொள்ளலாம், அவன் அதிகமாய் விரும்பின பெண்ணை தன் அருகே நிறுத்தி கொண்டான். அவன் குறைவாக நேசித்தவர்களை முன்பு நிறுத்தி கொண்டான். ஒருவேளை ஏசாவின் வழியாக ஆபத்துகள் வரும் என்று சொன்னால் அதை முன்னிருக்கிறவர்களில் முதலில் ஏற்றுக்கொள்வார்கள். கடைசியில தான் அது அவன் நேசித்த தன் மனைவியை வந்து சேரும் என்று ஒருவேளை அவன் எண்ணம் கொண்டிருக்கலாம். ஆனா ஒரு வேத பண்டிதர் சொல்லுகிறார், முன்னாடி 2 வேலைக்காரிகளுடைய பிள்ளைகள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. ஏசா எந்த கோபத்துல வந்திருந்தாலும் தான் முன்னாடி குழந்தைகளை பார்க்கும் பொழுது அவன்கிட்ட இருந்த அத்தனை கோபமும், அத்தனை வைராக்கியமும், அத்தனை எரிச்சலும், அத்தனை வன்மமும், அத்தனை பகையும் அவன் மறந்து போகக்கூடும். எனவேதான் அவன் அந்த வரிசையில ஆட்களை நிறுத்துகிறான் என்று சொல்லுகிறார்கள். அது உண்மையும் கூட. எவ்வளவு கோபம் இருந்தாலும் ஒரு குழந்தையினுடைய முகத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய கோபங்கள் குறையதான செய்கிறது. எவ்வளவுதான்
எரிச்சல்களும் பகைகளையும் நம்ம சுமந்து கொண்டு வந்தாலும் ஒரு சிரிக்கிற ஒரு குழந்தையினுடைய முகத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய கோபங்கள் எல்லாம் நம்மை விட்டு பறந்து செல்லுகிறதே. ஒருவேளை அதை ஒரு டாக்டிக்ஸாக அவன் பயன்படுத்தி கூட அங்கு செய்திருப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக எப்படியாவது ஏசாவினுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என சொல்லி யாக்கோபு நினைத்திருந்தான். நான் மட்டும் போய் மன்னிப்பு கேட்டா போதாது, என் குடும்பம் எல்லாமே நான் உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன், நாங்கள் எல்லாருமே உங்ககிட்ட ஒப்புரவாக விரும்புகிறோம், நாங்கள் எல்லாருமே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க விரும்புகிறோம். சிறு பிள்ளைகள் தொடங்கி நான் உட்பட எல்லாருமே சேர்ந்து உன்னிடத்திலே ஒப்புரவாக வந்திருக்கிறோம் என்கின்ற செய்தியை யாக்கோபும் அவன் குடும்பமும் இந்த இடத்துல வெளிப்படுத்த தொடங்கிச்சு. இரண்டாவது, ஒப்புரவாக வேண்டும் என்று சொன்னால் தன்னை தாழ்த்த பழகிக்கொள்ள வேண்டும், தாழ்மையை வெளிப்படுத்த வேண்டும். ஒப்புரவாகணுன்ற ஆசை எனக்கு இருக்கிறது, ஆனா நீ தான் முதல்ல வரணும்னு நான் எதிர்பார்க்க கூடாது. ஒப்புரவாக வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது, ஆனால் நான் தாழ்ந்து போக மாட்டேன் என்று நாம் சொல்லக்கூடாது. ஒன்றாய் இருக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் முதல்ல என்னை தாழ்த்த நான் பழகிக்கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 33:3 சொல்லுகிறது, தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். யாக்கோபு ஏசாவை பார்த்தவுடன் 7 முறை தரை மட்டும் அவன் குனிந்து வணங்கினான் என்று இந்த வசனம் சொல்லுகிறார். தயவு செய்து மன்னிச்சிரு, இல்ல சாரி என்கின்ற ஒற்றை வார்த்தை இல்லை, ஏனோ தானோ என்று பேசுகிற ஒரு சாதாரண வார்த்தையாக அவன் அங்கு தன் தாழ்மையை வெளிப்படுத்தல, மாறாக தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் குற்றத்தை அவன் அங்கு தெரியப்படுத்தி அதற்கான ஒரு 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 நல்ல செய்தியை, பகையை மறக்கக்கூடிய ஒப்புரவு என்கின்ற செய்தியை கேட்கும்படியாக தன்னை தாழ்த்துகிறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. 7 முறை ஒருத்தன் தரை மட்டும் குனிகிறான் என்று சொன்னால் அர்த்தம் என்ன தெரியுமா? எல்லா தப்பும் ஏன் மேலதான், எல்லா குற்றமும் ஏன் மேலதான், என்னை மன்னிச்சிரு, இத்தனை பகைக்கும் காரணம் நான் தான், என்னை மன்னிச்சிரு. அந்த இடத்துல அவன் சாக்குபோக்குகளை சொல்லல, சூழ்நிலைகளை குற்றப்படுத்தல, பழியை இன்னொருத்தர் மீது சுமத்தல, மாறாக எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம், எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், நான் என்ன உன்ட்ட தாழ்த்துகிறேன், என்னை மன்னித்து விடு, நம் பகை மறந்து ஒன்றாய் இருப்போம் என்று அவன் தெரியப்படுத்துகிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒன்றாய் இருக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் உங்களுக்குள் இருக்கிறதா? உங்களை தாழ்த்த பழகிக் கொள்ளுங்கள். வேற யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம், வேற யார் மீதும் பழிகளை சுமத்த வேண்டாம். நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி இறங்கக்கூடிய அந்த தாழ்மை நமக்குள்ளாக இருக்க வேண்டும். யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று. இந்த யாக்கோபு தன் தாழ்மையை வெளிப்படுத்துகிறான், இறைவனுடைய கிருபையை அவன் அளவில்லாமல் பெற்றுக்கொண்டான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். 3வது, நாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னான் நான் பலவீனன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் பலவீனன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பலவீனன் என்கின்ற வார்த்தை ஆங்கிலத்தில் வனரபிள் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த வனரபிள் என்கின்ற வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. லத்தீன் மொழியில இந்த வனரபிள் என்கின்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்பது காயம். சில நேரங்களில் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்கிற முயற்சியை நீங்க செய்யும் பொழுது காயங்களை சுமக்க வேண்டியதாயிருக்கும், காயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிருக்கும். அதை
மிகுந்த சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனுஷனை இறைவன் அதிகமாய் நேசித்தார். ஆதாம் ஏவாள் என்கின்ற முதல் குடும்பத்தோடு அந்தி நேரத்திலே அவர் வாக்கிங் போறார். ஆனா என்னைக்கு பாவம் வந்ததோ, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருந்த ஒற்றுமையில் ஒரு பிளவு ஏற்படுகிறது. நாளுக்கு நாள் அது விரிசல் பெரிதாகி கொண்டு அந்த தூரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இப்ப கிறிஸ்து இயேசு வருகிறார். கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை எப்படியாவது ஒன்றாக இணைத்து விட வேண்டும் என சொல்லி, பிளவை எப்படியாவது ஒன்றாக்கி விட வேண்டும் என சொல்லி இயேசு முயற்சி செய்கிறார். ஒன்றாயிருக்க வேண்டும் என்று அவர் செய்த முயற்சியில அவர் காயங்களை சுமக்க வேண்டியதாயிற்று. உச்சம் தலை முதல் உள்ளங்கால்கள் வரை காயங்களை சுமக்க வேண்டியதாயிற்று. அவர் காயங்களை சுமந்ததனால தான் எனக்கும் இறைவனுக்கும் இடையே அவர் பாலமாய் மாறினார். அப்ப நானும் நீங்களும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று விருப்பம் கொள்வோம் என்று சொன்னால், நம்முடைய உறவுகளிலே நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் நமக்குள்ளாக இருக்குமே என்று சொன்னால், நாமும் சில நேரங்களில் சின்ன சின்ன காயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கும். ஆதியாகமம் 33வது அதிகாரத்தின் 4வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். என்ன இருந்தாலும் டின்ஸ் பார்த்தீங்களா, என்ன இருந்தாலும் சகோதரர்கள் அல்லவா? 20 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது ஒன்றாய் சந்திக்க வேண்டிய சூழல் வருகிறது. ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்துக் கொண்டு கழுத்திலே முத்தங்களை இட்டு 2 பேரும் அழுகிறாங்க. 2 பேரும் அழுகிறாங்க. இதுல அழுகிறாங்கன்ற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். யாரும் தங்களுடைய வீராப்பை காண்பிக்கல, யாரும் இறுக்கமாய் இருக்க வேண்டும் என்கிற முயற்சியை செய்யவில்லை. 2 பேரும் பலவீனனாய் உணர்கிறார்கள். யாராவது அழுதா நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? நீ ரொம்ப வீக்கா இருக்கிறன்னு சொல்லுவோம். நீ ரொம்ப வீக் மென்டாலிட்டி, அதனாலதான் தொட்டதுக்கெல்லாம் அழுகிறன்னு சொல்லி சொல்றோம். ஒரு ஆண் அழுதுட்டாருன்னா, ஒரு ஆணுடைய கண்கள்ல கண்ணீர் வடிகிறது என்று சொன்னால் ஆண் வீரமா தான் இருக்கணும், இப்படி கோளை போல அழக்கூடாது என சொல்லி பலவீனனுக்கு இணையாக ஒப்பிட்டு பார்க்கிறோமே. ஆனா இங்க பாருங்க, 2 ஆண் மகன்கள் அழுகிறார்கள். அழுகிறார்கள். அழுகையின் வழியாக தங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த பகுதி இன்னொரு ஆழமான செய்தியை நமக்கு சொல்லுகிறது. யாக்கோபோடு இடைப்பட்ட ஆண்டவர், யாக்கோபோடு பேசி நீ எப்படியாவது ஏசாவோடு ஒப்புரவாகும் என்று சொல்லி இங்கே கிரியை செய்த ஆண்டவர், இங்கே கிரியை செய்த அதே நேரத்தில் ஏசாவோடும் கிரியை செய்தார். அதனாலதான் 2 பேருமே அழுதாங்க. அதனாலதான் 2 பேருமே கட்டி அணைத்துக் கொண்டார்கள். அதனாலதான் 2 பேருமே அன்பை பரிமாறிக்கொண்டார்கள். கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள், நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். நீங்க ஒன்றாய் இருக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தை கொண்டவர்களாக இருக்கிறீங்களா? எப்படி அதை தொடங்க வேண்டும் என்று தயக்கம் காண்பித்தவர்களாக இருக்கிறீங்களா? ஒப்புரவாக வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது, அதை எப்படி தொடங்க வேண்டும் என்கின்ற தயக்கத்தோடு இருக்கிறீர்களா? நீங்க தயக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. உங்களில் கிரியை செய்கிற ஆண்டவர், நீங்க யாரோடு ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறீங்களோ, யாரோடு ஒன்றாய் இருக்க வேண்டும் என சொல்லி நினைக்கிறீங்களோ, அவங்களோடும் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் தைரியமாய் புறப்பட்டு அவர்களை சந்திக்க பயணிக்கணும். ஆண்டவர் அங்கே கிரியை செய்வார். அடுத்ததாக, நானும் நீங்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் கொண்டவர்களாக அடுத்து செய்ய வேண்டியது நம் ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும். நம் ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், யாக்கோபு தான் குற்றம் செய்தவன். யாக்கோபு மட்டும் ஏசாவின் இடத்துல மன்னிப்பு கேட்டா போதும்.
ஆனால் அங்கிருந்து பயணப்பட்டு 20 ஆண்டுகள் கழித்து வந்த பொழுது ஏசா மட்டும் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்து ஏசாவின் இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு போகலாம் என்கின்ற எண்ணத்தோடு வரவில்லை. மாறாக தன் குடும்பத்தையே அழைத்து வருகிறான். எல்லாம் சேர்ந்து வருகிறார்கள். ஏன்னா ஒப்புரவாகுதல்ல அப்பா மட்டும் ஒப்புரவானா பத்தாது, அம்மாவும் ஒப்புரவாக வேண்டும், பிள்ளைகளும் ஒப்புரவாக வேண்டும், குடும்பமாய் ஒப்புரவாகுதலை வெளிப்படுத்த வேண்டும். 2 குடும்பங்கள் சண்டை போட்டுடுச்சு. அப்பாவும் மட்டும் பேசினா போதுமா? போதாது. எல்லோரும் ஒன்றாகப்பட வேண்டும். எல்லோரும் ஒப்புரவாகுதலை வெளிப்படுத்த வேண்டும். எல்லோரும் ஒருவரை ஒருவர் மன்னித்து, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு, ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து கிறிஸ்துவின் விருப்பத்தை செயல்படுத்த வேண்டுமே. அதை தான் இங்கு யாக்கோபு செய்கிறான். தன் குடும்பத்தோடு போய் ஏசாவின் முன்னாக அவன் நிற்கிறான். அடுத்ததாக ஒன்றாய் இருக்க வேண்டும் என்கின்ற காரியத்தை செயல்படுத்துவதற்கு, இழப்பை ஈடு செய்வதற்கும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏதோ என்னுடைய தப்பு, அண்ணா என்னுடைய தப்புனால நீ நிறைய இழப்பை சந்தித்து நேர்ந்து விட்டது. தப்பு என்னவோ என் மேலதான். ஆனா இந்த 20 ஆண்டு காலத்துல உனக்கு நிறைய இழப்பு நேர்வதற்கு நான் காரணமாயிற்றேன். ஆனா இன்னைக்கு 20 ஆண்டுகள் கழித்து உன் முன்னாடி நிற்கும் பொழுது வெறும் மன்னிப்பு என்பதை வார்த்தையால் கேட்டு கடந்து செல்வதை விட உன் இழப்பை நான் எப்படியாவது ஈடு செய்தாக வேண்டும். உன் இழப்பை எப்படியாவது ஈடு செய்தாக வேண்டும். ஆதியாகமம் 33வது அதிகாரம் 8 தொடங்கி 12 முடிய இருக்கக்கூடிய வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, யாக்கோபு தன் குடும்பத்தோடு மட்டுமல்ல, அவன் அநேக அன்பளிப்புகளை, அநேக பரிசு பொருட்களை அவன் கொண்டு செல்லுகிறான். மந்தைகளை யாக்கோபு ஏசாவுக்கு அன்பளிப்பாக அவன் கொடுக்க ஆசைப்பட்டான். ஏன்னா ஆசீர்வாதத்தின் வழியாக, தகப்பனிடத்திலே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தின் வழியாக தன் அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து ஐஸ்வர்யத்தையும் நன்மைகளையும் பெற்றுக்கொண்டவன் தான் இந்த யாக்கோபு. ஆனா இன்னைக்கு தான் சேர்த்து வைத்த சம்பாத்தியங்களை அன்பளிப்புகளாக இன்னைக்கு ஏசாவுக்கிட்ட வந்து கொடுக்கிறான். உன் இழப்புக்கு நான் காரணமாகி விட்டேன், இதோ உனக்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் என்னால் ஈடு செய்ய முடியாது, இதோ முடிந்ததை ஈடு செய்கிறேன், இதை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறான். ஏசா வேண்டான்னு சொல்றான். என்கிட்ட தாராளமா இருக்கு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்றான். ஆனா யாக்கோபு கட்டாயப்படுத்துறான். இல்ல, உன் இழப்புக்கு நான் காரணமாயிற்றேன், தயவு செய்து வாங்கிக்கோ, தயவு செய்து இதை பெற்றுக்கொள் என சொல்லி கொஞ்சம் அன்பாய் வலியுறுத்தின பொழுது ஏசா அதை ஏற்றுக்கொண்டான். சகேயு அநியாயமாய் சம்பாதித்தான். இன்னைக்கு ஆண்டவரோடு பேசுகிறானோ, என்றைக்கு அவனுக்குள்ளாக மன மாற்றம் வருகிறதோ, என்னைக்கு ஆமா நம்ம செஞ்சதெல்லாம் தப்பு, இனி நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் வந்ததோ அவனுக்கு, அப்போ எல்லாவற்றையும் ஈடு செய்வதற்கான முயற்சியை அவன் செய்கிறான். என் சுயநலத்திற்காக யாருக்கெல்லாம் நஷ்டத்தை உண்டு பண்ணினேனோ, யாரிடத்திலிருந்தெல்லாம் அநியாயமாய் பெற்றுக்கொண்டேனோ, அதையெல்லாம் நான் ஈடு செய்கிறேன் என்கின்ற முயற்சியை சகேயு புதிய ஏற்பாட்டிலே செய்தார் பாருங்க. பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபு அதை ஏசாவுக்கு செய்கிறார். ஆனா இங்க நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு உண்மை இருக்கிறது. பொருள் ரீதியான நஷ்டத்தை நாம உண்டு பண்ணியிருந்தா அதை பொருட்களினால் ஈடு செய்து விட முடியும். என்னால் அவனுக்கு ₹1,00,000 நஷ்டம்னு சொன்னா எப்படியாவது அதை நான் உனக்கு கொண்டு சேர்த்துட முடியும். ஆனா ஒருவருடைய மனசை நம்ம காயப்படுத்திட்டோம்னா, ஒருவருடைய உள்ளத்தை நம்ம காயப்படுத்தி இருந்தோம்னா அதை ஈடு செய்வது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஆக பகையை நாம் எப்பொழுதுமே வளர்க்கக்கூடாது. பகையை வளர்க்கும் நம்முடைய கோபத்தை குறித்து நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கோபத்தின் போது நாம் வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை குறித்து ரொம்ப எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
நம்முடைய பயணத்தில் மன்னிப்பு இருக்க வேண்டும், ஒப்புரவாகுதல் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற முடியும் என்கின்ற கண்ணோட்டத்தில் வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஒப்புரவாகுதல் நம் குற்ற உணர்வை நமக்கு தூண்டி இறை விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக அது நம்மை வழிநடத்தி செல்லட்டும். தாழ்மை, பலவீனப்படுதல், ஒற்றுமை என்கின்ற பண்புகளை வெளிப்படுத்தி பகையை மறக்கச் செய்வோம். இழப்பை ஈடு செய்வதின் மூலமாக ஒப்புரவாகுதல் பயணத்தை நிறைவு செய்வதற்கான முயற்சிக்குள்ளாக செல்லுவோம். 10வது வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 33:10 வாசிக்கிறோம். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. இந்த வார்த்தையை சொல்றது யாக்கோபு. இந்த வார்த்தையை யாக்கோபு சொல்லுகிறது ஏசாவின் இடத்துல. என்ன வார்த்தை தெரியுமா சொல்லுகிறார்? நான் உன்னுடைய முகத்தை பார்க்கும் பொழுது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது. அப்போ யாக்கோபு ஏசாவினுடைய முகத்துல யாரை பார்க்கிறார்? கடவுளை பார்க்கிறார். எப்படி ஏசாவினுடைய முகத்துல கடவுளை பார்க்க முடிஞ்சிச்சு? எப்ப தெரியுமா பார்க்க முடிஞ்சிச்சு? 20 ஆண்டுகள் கழித்து குற்றம் செய்த யாக்கோபு வந்து நின்று மன்னிச்சிடுன்னு சொன்ன உடனே அவன் மேல கோபப்படாம, அவனை கண்ணா பின்னான்னு திட்டாம, அவனை அடிக்காம உதைக்காம, அவனோடு காரசாரமான விவாதங்களை செய்யாம, பழையதை கிளறி அவனை தொடர்ந்து காயப்படுத்தாம, அவனை அன்போடு ஏற்றுக்கொண்டு கட்டி அணைத்து முத்தங்களை கொடுத்து ஒப்புரவாக வேண்டும் என்கின்ற விருப்பத்தை தெரியப்படுத்தி அவன் அன்பளிப்புகளை ஏற்றுக்கொண்டதன் வழியாக யாக்கோபையும் ஏற்றுக்கொள்ளுகிற உன்னத செயலை செய்தார் பாருங்க. அந்த செயலை அவன் செய்த பொழுது அவனுடைய முகம் இறைவனுடைய முகத்தை போல இருந்தது. அப்ப நானும் நீங்களும் இதுல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு எதிராய் தவறு செய்த ஒருவர் என்னிடத்தில் மன்னிப்பை கேட்க வரும் பொழுது நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னா என் முகத்துல ஆண்டவருடைய முகம் பிரகாசிக்கும். என்னை பார்க்கிறவர்கள் என்னில் இறைவனை பார்ப்பார்கள். நம்ம அப்படித்தானே இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தை நம்மில் இருக்க வேண்டும் என்கின்ற அழைப்பை அல்லவா நாம் பெற்றிருக்கிறோம். அதை இந்த அழகான மன்னிப்பின் வழியாக, ஒப்புரவாகுதலின் வழியாக, இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதன் வழியாக செய்ய முடியும் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்வோம். ஒப்புரவாகுதல் இறைவனை பிரியப்படுத்துகிறது. மன்னிக்கும் பொழுது தேவ சாயல்களை பெறுகிறோம். மன்னிக்கும் பொழுது தேவனை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பையும் பெறுகிறோம். 2 கொரிந்தியர் 5:18 பவுல் சொல்லுகிறார், ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். பவுல் திருச்சபைக்கு பேசும்போது சொல்லுகிறார், நான் எந்த ஊழியம் செய்யும்படியாக இறைவன் என்னை அனுப்பியிருக்கார் தெரியுமா? ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்யும்படியாக அனுப்பியிருக்கிறார். நீங்கெல்லாம் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறீங்க, கோபப்பட்டு பிரிஞ்சிருக்கிறீங்க, ஆனாளுக்கு கோட்பாடுகள் என சொல்லி பிரிஞ்சிருக்கிறீங்க, ஏதோ ஒரு பிரச்சனைகளை முன்வைத்து பிரிந்திருக்கிறீங்க. உங்களுக்குள்ளாக பகை இருக்கிறது, இடைவெளி இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. இறைவன் என்ன எதுக்கு தெரியுமா அனுப்பி இருக்கிறாரு? ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நீங்க இப்படி இருக்கக்கூடாது, ஒன்றாய் இருக்க வேண்டும். நீங்க சண்டை போடக்கூடாது, ஒன்றாய் இருக்கணும். உங்க சகோதரர்களுக்குள்ள மன வருத்தங்கள் இருக்கக்கூடாது, ஒன்றாய் இருக்கணும். உங்க உறவுக்கு இடையில கசப்புகள் இருக்கக்கூடாது, நீங்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும். நீங்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை தான் இறைவன் எனக்கு தந்திருக்கிறார் என சொல்லி பவுல் கொரிந்து திருச்சபைக்கு பிரசங்கிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. கிறிஸ்து இயேசுவும் அதை தான் செய்கிறார். கிறிஸ்து இயேசுனுடைய ஊழியமும் ஒப்புரவாகுதலுக்கு ஏதுவான ஊழியமாக இருந்தது. கையும் களவுமாக ஒரு பெண்ணை பிடித்து வைத்து மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என சொல்லி தண்டனையை மேற்கோள் காட்டி சிலர் அப்பெண்ணை இயேசுவுக்கு முன்பாக நிறுத்தி இருக்க, இயேசு தண்டிக்கல.
இயேசு காயப்படுத்தல, இயேசு கோபப்படல, மிகுந்த அன்பாய் கனிவாய் சொல்லுகிறார், உங்கள பாவமே செய்யாதவங்க கல்லை அவள் மீது எறியலாம். பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லாரும் கற்களை கீழே போட்டுட்டு தங்கள் இல்லங்களுக்கு கிளம்பிட்டாங்க. இப்ப அங்க இருக்கிறது அந்த பெண்ணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும். இயேசு சொல்லுகிறார், போ, இனி பாவம் செய்யாத. உன்னை காயப்படுத்த வேண்டிய விருப்பம் எனக்கு இல்லை, உன்னை தண்டிக்க வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இல்லை. ஆனா இந்த பாவத்தை இனி நீ செய்யாத, போ என்று இறைவன் அனுப்பி வைக்கிறார். அப்ப ஆண்டவருடைய ஊழியமும் ஒப்புரவாகுதலுக்கு ஏதுவான ஊழியமாய், மன்னிக்கிறதற்கு ஏதுவான ஊழியமாய், தன்னை தாழ்த்துகிற ஊழியமாய், பலவீனப்படுகிற காயத்தை சுமந்து கொள்ளுகிற ஊழியமாய் இருந்ததே நானும் நீங்களும் எப்படி இருக்கும்? தென்னிந்திய திருச்சபையினுடைய லோகோல இருக்கக்கூடிய வசனத்தை தான் நம்ம வாசிக்க கேட்டோம். That they all may be one. அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் இருக்க வேண்டும். அப்படி தொடங்கின தென்னிந்திய திருச்சபையினுடைய 75வது தொடக்க நாளை நினைவு கூறுகிற வேளையிலே ஒன்றாய் இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். நாளைய தினம் நம்முடைய கோவை திருமண்டலம் உருவாகி 72வது தொடக்க நாளையும் நாம் நினைவு கூற இருக்கிறோம். நாம் ஒன்றாய் இருக்கிறோமா? தலைகளை தாழ்த்தி இறை சமூகத்தை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் ஒன்றாயிருக்க வேண்டும் என சொல்லி நீர் விருப்பம் கொண்டிருக்கிறீர். ஆனால் நாங்கள் ஒன்றாயில்லை. பெயர், புகழ், அந்தஸ்து, கொள்கை, கோட்பாடு, வழிபடுகிற முறை என்று பல்வேறு நிலைகளிலே எங்களை பிரித்து கொண்டு பிளவுகளுக்கு இடையே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீ அதை விரும்பவில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். மரணத்தை ருசி பார்ப்பதற்கு முன்பதாக நாங்கள் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தை அல்லவா நீர் எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறீர். ஆக இன்றைக்கு அதை நாங்கள் எங்கள் செயலில் காண்பிக்க எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்க. நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை எங்களுக்குள்ளாக கிரியை செய்யட்டும். உம்முடைய ஆசையை, உம்முடைய விருப்பத்தை இன்று தொடங்கி நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு நீர் உதவி செய்திட வேண்டுதல் செய்கிறோம். தாழ்த்தி உடைய திருக்கரங்களுக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். திருச்சபையாருக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். காணொளி வழியாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் யாவரையும் ஒரு விசை கூட மிகுந்த அன்பாய் வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட நீங்கள் தொடர்ந்து அவருடைய அளவில்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உங்களுக்காக இறை சமூகத்திலே நான் அவரை நோக்கி பார்க்கிறேன். நாளை 27/9/2021 நமது தென்னிந்திய திருச்சபை உருவாகி 75வது தொடக்க நாளை நினைவு கூறுகிறது. பவள விழா நிகழ்வை நினைவு கூறுகிற தென்னிந்திய திருச்சபைக்காக, அதன் ஊழியங்களுக்காக உங்களுடைய குடும்பம் மற்றும் தனி ஜபங்களிலே நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை மிகுந்த அன்பாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். அதுபோலவே நாளைய தினம் நம்முடைய கோவை திருமண்டலத்தினுடைய 72வது தொடக்க நாள் நிகழ்வையும் நாம் கொண்டாட இருக்கிறோம். இந்த சூழல்களின் நிமித்தமாக விசேஷித்த வழிபாடுகள் அந்நாளிலே நமக்கு இல்லாவிட்டாலும் நம்முடைய திருமண்டலத்திற்காகவும் நம்முடைய திருமண்டலத்தில் பணி செய்யக்கூடிய அனைத்து ஆயர்களுக்காகவும், பேராயர் குடும்பம், ஆயர்களுடைய குடும்பங்கள், மிஷனரி ஊழியர்கள், முழுநேர பணியாளர்கள், தன்னார்வ திருத்தொண்டர்கள், சபை ஊழியர்கள், சபை மூப்பர்கள், விசுவாசிகள் என சொல்லி அனைவருக்காகவும் உங்களுடைய தனிப்பட்ட ஜபங்களிலே நீங்கள் ஜெபிக்க உங்களை மிகுந்த அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்கள்: 26/9 ரேமண்ட்,
27/9 திரு ஐசக் நியூட்டன், 27/9 ஆனி கேத்ரின், 29/9 திரு ராஜா மில்க் சதேக், 1/10 ஜெயப்ரைசன் ராஜ், 1/10 திரு பிரவீன் குமார், 2/10 திருமதி ஜாய் பிரின்சி, 2/10 திருமதி கீதா ஸ்டீஃபன், 2/10 திருமதி காந்தி அற்புதராஜ். இவர்கள் புதிய ஆண்டுக்குள்ளாக அடியெடுத்து வைக்க இருக்கிறார்கள். அதுபோல இந்த வாரத்தில் திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்கள் 29/9 திரு ஜான்சன் திருமதி மனோரஞ்சிதம் அவர்கள் அவங்களுடைய திருமண ஆண்டை நினைவு கூற இருக்கிறார்கள். ஆக பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்களை திருச்சபையின் சார்பாக மிகுந்த அன்பாய் வாழ்த்துகிறேன். நீங்கள் அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு எல்லா நன்மைகளை தரட்டும். தலைகளை தாழ்த்தி இறை சமூகத்தை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் நல்லாண்டவரே, ஒரு விசை கூட உம்முடைய திரு சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆம் தகப்பனே, இந்த ஓய்வு நாளில் நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றிகளை எடுக்கின்றோம். எங்களுடைய தென்னிந்திய திருச்சபை 75வது தொடக்க ஆண்டை நினைவு கூறுகிற தருணத்திலே, எங்கள் கோவை பேராயம் 72வது ஆண்டை நினைவு கூறுகிற இத்தருணத்திலே, இதோ நாங்கள் திருச்சபையின் விசுவாச குடும்பத்தின் பிள்ளைகளாக இணைந்து எல்லாருக்காகவும் உம்முடைய பாதத்தருகே காத்திருக்கிறோம். அளவில்லா நன்மைகளை நாங்கள் பூரணமாய் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. குறிப்பாக தகப்பனே, நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்கின்ற உங்களுடைய ஆசைக்கு இணங்கி அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற வண்ணமாக தொடங்கப்பட்ட இந்த பேரியக்கம் தொடர்ந்து உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற நீரே கருவியாய் எங்களை எடுத்து பயன்படுத்த நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். கேட்ட உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. எங்களுக்குள்ளாக பகைகள் இருக்கும் என்று சொன்னால், மனக்கசப்புகள் இருக்கும் என்று சொன்னால், விரோதங்கள் இருக்கும் என்று சொன்னால், இப்பொழுதே மன்னிக்க, விட்டு கொடுக்க, ஏற்றுக்கொள்ள, ஒப்புரவாக எங்களை தாழ்த்த, காயங்களை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள, அதன் வழியாக ஒன்றாய் இருக்க உம் விருப்பத்தை நிறைவேற்ற எங்களை பயன்படுத்துங்க. நீர் கிரியை செய்கிற ஆண்டவர். அவ்விதமாக ஒப்புரவாகுதலுக்காக எங்களை நோக்கி வருகிறவர்களை உம்முடைய ஆளுகைக்குள்ளாக தருகிறேன். எத்தனை கோபங்கள் எங்கள் இருதயத்தில் இருந்தாலும் மன்னித்து தேவ சாயலை வெளிப்படுத்த கிருபை பாராட்டுங்க. இந்த வாரத்தில் பிறந்தநாள் திருமண நாட்களை நினைவு கூறுகிறவர்களை உம்முடைய ஆளுகைக்குள்ளாக கொடுக்கிறோம். புதிய ஆண்டு பிள்ளைகளுக்கு இன்னும் நல்ல உடல் சுகபல ஆரோக்கியம், ஆற்றல், கிருபை, பாதுகாப்பு, அனைத்து சுகம் பலன் எல்லாவற்றையும் தரட்டும். பரத்திலிருந்து பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை அனுமதிக்க வேண்டுதல் செய்கிறேன். இதெல்லாவற்றையும் மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.